यजाननं भूतगणातिशयविदं कपित्तजम्बूतपरक्रारपक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷாம்ராட் மகேஷ். தினந்தோறும் நம்ம நிகழ்ச்சியில் ராசி பலன் மற்றும் தெய்வீக வழிபாடு ஆன்மீக தகவல் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு நபர் மதுரையிலேருந்து வந்திருந்தாங்க. அவர்கள் கேட்ட கேள்வி, சார் எங்கள் வீட்டில் தங்கம் சேர மாட்டேங்குது சார். தங்கம் நான் நல்ல கடை வச்சுட்டுருக்கேன், எனக்கு வியாபாரம் வருது. அந்த வியாபாரத்தில் நான் என்ன பண்ணுறேன்னா போய் நான் மனைவிக்கு தங்கம் வாங்குகிறோம், வாங்கிட்டு வீட்டுக்கு வரோம். அதை வாங்கிட்டு வந்த உடனே ஒரு ப்ராப்ளம் நடக்குது. திருப்பியும் அந்த நகையை கொண்டு போய் அடமான கடையில் வச்சிடுறோம். என்னன்னே தெரில சார், நமக்கும் தங்கத்துக்கு ஆகாது. கொஞ்ச நாள் நாங்கள் வாங்குறதையே விட்டுட்டோம் சார். ஆனால் வீட்டில் அவங்க ரொம்ப சங்கடப்படுறாங்க. பொன் குழந்தை இருக்குது, நான் என்ன பண்ணுறது, இப்படியே இருந்துகிட்டு இருந்தால் நகை சேர்த்துலைன்னா எப்படி அப்படின்னு சொல்லி சங்கடப்படுறாங்க. நான் என்ன தான் பண்ணுறது சார், எனக்கு இப்போ வியாபாரம் சரியில்லைன்னு சொல்ல முடியாது, நல்லா தான் ஓடுது. ஆனால் தங்கம் வாங்கினா திருப்பியும் ஒரு பிரச்சனை வருது. இப்போ பிரச்சனைக்கு பயந்துகிட்டே தங்கம் வாங்குறதும் கிடையாது, ஆனால் வீட்லேயும் வாங்க சொல்கிறாங்க. ஒரே குழப்பமாக இருக்கே சார் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இந்த வைரத்துக்கு அப்படி சொல்லுவாங்க, சார் வைரம் வாங்கலாமா வேண்டாமா, ப்ளூ சஃபயர் போடலாமா வேண்டாமா, என்னை எங்கே பார்த்தாலும் இதை கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு நான் சொன்ன பதில் அவங்களுக்கு ரொம்ப ஆறுதலாகவும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் தைரியமாக போய் தங்கம் வாங்குறது, தங்கம் சேமிக்கிறது, அடமான கடைக்கு போகல. என்ன சார் அப்படி சொன்னீங்க? ரொம்ப அற்புதமான பரிகாரங்க. அந்த பரிகாரத்தை ஆன்மீக தகவலை பிரத்யேகமாக நம்ம பார்ப்போம். சரி, இன்றைய தினத்தில் 4 நட்சத்திரம், அதற்குண்டான சிறப்புகள் இதோ பஞ்சாங்க குறிப்புகளில் பார்க்க போகிறோங்க. 28/7/2026 தட்சிணாயனம் பராப வருஷம் ஆடி மாதம் 12ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூராடம் மாலை 3 மணி வரை, பின்பு உத்திராடம். இன்றைய திதி சதுர்தசி இரவு 7 மணி 32 நிமிடம் வரை, பின்பு பௌர்ணமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் ரோஹிணி மாலை 3 மணி வரை, பின்பு மிருகசீரிஷம். நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை. ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷம். இன்று இரவுலேருந்து நாளை இரவு வரைக்கும் உங்களுக்கு பௌர்ணமி இருக்குது. ஆக நாளைய தினத்தில் ஆடி பௌர்ணமி. பௌர்ணமி சத்யநாராயண விரத பூஜையை கடைபிடிப்பாங்க. பௌர்ணமி அன்னைக்கு விசேஷ வழிபாடு, சில பேர் குலதெய்வ வழிபாடு பண்ணுவாங்க. நாளைய தினம் இன்றைய இரவு 7:45 உங்களுக்கு பௌர்ணமி வருது. செவ்வாய்க்கிழமை உலகெங்கும் இருக்கக்கூடிய முருகாலயங்களில் முருக பக்தர்கள் கந்த சஷ்டி கவசம், ஸ்கந்த குரு கவசம், இது போன்ற வழிபாட்டு முறைகளை ரொம்ப ஸ்ரத்தையாக பக்தியாக எடுத்து பாடக்கூடிய தினம் செவ்வாய்க்கிழமை. சில பேர் விரதம் கூட இருப்பாள். அவ்வளோ சிறப்பான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான 4 நட்சத்திரம், அதற்குண்டான சிறப்புகள் இதோ நம்ம பார்த்துட்டோம். ஆடி பௌர்ணமி நாளைய தினம் ரொம்ப சிறப்பு. புதன்கிழமை நாள் நாளைக்கு. அதனால் விரதங்கள் இருக்க கோயிலுக்கு போகிறவங்க நாளைய தினத்தில் அபிஷேகங்கள், கோயிலில் விசேஷ ஆராதனைகள் இருந்தால் கலந்து கொள்ளலாம். அது உங்களுக்கு ஒரு பெரும் பலத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமானதாக இருக்கும். அதே மாதிரி இன்றைய தினத்தில் ஆஞ்சநேயர் வழிபாடும் ரொம்ப சிறப்பு. சாயந்தரத்தில் மகாலட்சுமி வழிபாடு அதை விட சிறப்பு. ஆக இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் நம்ம பார்த்துட்டோம். நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள், கல்யாண நாள் கொண்டாடுறவங்களுக்கு புதியுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்களை இதோ நம்ம பார்ப்போம். மேஷராசி நண்பர்களே, நல்லது நடக்கும். சில பேர் சில விஷயங்களை சொல்லும்போது நம்ம அப்போ புரியாது, அப்போ புரியல, இப்போ தான் புரியுறதுங்கிற மாதிரி டக்குன்னு இப்போல்லாம் மறந்துடுறது. முந்தி மாதிரி கிடையாது. உடல் ஆரோக்கியம் அப்படி பல விஷயங்களை கேட்கலாம், ஆனால் மூளைக்கு எதுவுமே போக மாட்டேங்கிறது. ஏன்னா பல யோசனைகள் மனசில் இருக்குங்காட்டி என்னன்னு தெரில. இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, இவன் என்ன நினைப்பா, யார் என்ன வேணால் நினச்சிட்டு போகிறான். நமக்கு என்ன தோன்றதோ அதை மட்டும் செயல்படுத்துறது நல்லது. உற்றார் உறவினர் உதவி செய்வாங்க. கண்ணுக்கு தேவையான கண்ணாடி, அதே உடம்பு ஏதாவது பிரச்சனை, கால் சுளுக்கு, காலுக்கு தேவையான அந்த இது, அதே மாதிரி அந்த உபகரணங்கள், மெடிக்கல் உபகரணங்கள்லாம் வாங்கி கொள்ளக்கூடிய தினம். ரொம்ப நாளாக இருந்த சில விஷயங்கள் இன்றைய தினத்தில் வெளிப்படும். அதே சமயத்தில் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் தீரும். அப்பாப்பா 4-5 நாளாக இந்த டென்ஷன்ஸ் கொஞ்சம் தீர்ந்ததுப்பா சாமி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைய தினம் உண்டு, கவலைப்பட வேண்டாம். மேஷராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் பிரயாணம் பண்ணலாம்.
அதுவும் அவசியம் அனாவசியம் பார்த்துட்டு பண்ணுறது நல்லது. மேஷராசிக்கு இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் வேல் வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களே, நட்சத்திரம் சாதகம் இல்லை, இரவு பிரயாணம் தவிர்த்துக்கணும், காசிப்ஸ் பேசப்படாது, மற்றவா பற்றி பேசப்படாது, கை கால் சம்பந்தமான உபாதைகளுக்கு தானே மருந்து எடுத்துக்கப்படாது. நான் சிஸ்டத்தை பார்த்தேன், கம்ப்யூட்டரில் சோஷியல் மீடியாவில் பார்த்து இது சொன்னாங்க அது சொன்னாங்கன்னு எடுத்து செயல்படுத்தக்கூடாது, விபரீத விஷயங்கள் பண்ணக்கூடாது, அவசரமாக ரோட் கிராஸ் பண்ணக்கூடாது, அவசரமான விஷயங்களுக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு தவறான காரியங்களை செய்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. ரிஷபராசி நண்பர்கள் எப்பவுமே நேர்மை, நினச்சதை சாதிக்கக்கூடிய எண்ணங்கள், அதே சமயத்தில் ஒரு பாலிசி வச்சு அதை கிரியேட் பண்ணி அதை செயல்படுவாங்க, அதை அப்படியே செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் பிரசித்தி பெற்ற விநாயகப் பெருமான் திலாலயத்துக்கு போய் பிள்ளையாரை வணங்கி வேண்டி வழிபடுறது அற்புதமான பலன்களை கொடுக்கும் ரிஷபராசி நண்பர்களே. மிதுனராசிக்கு மிதுனராசி இன்றைய தினத்தில் பலன்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. திருமண காரியம் கூடி வரும், பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும், நல்லோர்களது நட்பு மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளே பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள். வியாபார விஷயங்களில் சிலர் கைகோக்கக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இன்றைய தினம் உண்டு. அதே சமயத்தில் நிறைய விஷயங்களில் நீங்கள் எடுத்த முயற்சிகள் தோல்வியாச்சு இப்போ வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். நண்பர்கள் மத்தியில் நல்ல செய்திகள் உண்டு. ரொம்ப நாள் இருந்த மனக்கசப்புகள் தீரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. பணவரவுகள் கூடி வரும். தெரிந்தவர்கள் உதவி செய்வார், தெரியாதவர்கள் உபத்திரவம் பண்ணுவாங்க. சில நேரம் தெரிந்தவங்களே பண்ணுறாங்க சார், அது கணக்கு கிடையாது. மிதுனராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, துணை நிற்கும் அற்புத வழிபாடு. கடகராசி நண்பர்களே, கடகராசிக்கு நல்லது நடக்கும், வெற்றி மீது வெற்றி கூடி வரக்கூடியதாக இருக்கும். வியாபார அனுகூல்யம் உண்டு, பிரச்சனைகள் தீரும். ஒவ்வொரு விஷயத்திலையும் நாம் நினச்சது ஒன்று, ஆனால் கடவுள் இன்னும் டபுள் டெபாசிட்டாக எனக்கு பண்ணிவிட்டார், நல்லது தான் நடக்கிறதுங்கிற மாதிரி சந்தோஷப்படுவீங்க. ரொம்ப நாளாக இருந்த மனக்கசப்புகள் மன வருத்தங்கள் தீரும். சில நேரங்கள் யாராவது ஏதாவது ட்ரக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா இதில் ஒரு ஐடியா கிடைக்கும், ஆமாம் இல்லை இது நம்ம தப்பு பண்ணிவிட்டோம், இனிமேல் நம்ம மாற்றிக்கணுங்கிறது தெளிவாக இருப்பீங்க. மற்றவங்க ஆச்சரியப்படுவாங்க, என்ன திட்டினா கோவம் வரும், இப்போ கோவம் வர மாட்டேங்குது, வாட் இஸ் திஸ் அப்படிங்கிற மாதிரி உங்களை ஆச்சரியப்பட்டு பார்க்கக்கூடிய தினமாக இருக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் தரவ, கை கால் தொடை சம்பந்தமான பிரச்சனைகள், பல்லு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். கடகராசி அன்பர்களுக்கு உற்றார் உறவினர் உதவி செய்வார்கள். அதே சமயத்தில் நமக்கு ஆப்போசிட்டாக இருக்க அவளுக்கு இத்தனை பேர் சப்போர்ட்டிவாக இருந்துருக்கான்னு பார்த்து கவனித்து அதுக்கு தகுந்தாப்பில் செயல்படுத்துவீங்க. சில நேரங்களில் சூக்ஷமங்கள் தென்னாலிராமன் மாதிரி இருக்கும், சில நேரங்களில் பார்த்துட்டுனா சாணக்கியத்தனமாக இருக்கணுங்கிறத அழகாக புரிஞ்சுட்டு இங்கே ஜோக்கு பேசுகிற இடத்துல ஜோக்கு, விவரமாக இருக்கிற இடத்துல விவரம், அதே சமயத்தில் எந்த இடத்துல எப்படி சொல்லுவாங்கள்ல, எந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல் எப்படி இருக்கணுமோ அதை இருந்து செயல்படுத்தக்கூடிய நாளாக இருக்குது. இந்த தினத்தில் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு. சிம்மராசி நண்பர்களே, நல்லது நடக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து நிறையா கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு நாள் நமக்கு இறைவன் கற்றுக் கொடுக்கறது தானே. நீங்கள் திருவிளையாடற் புராணத்தில் அவ்வை பிராட்டி சொல்லுவா, எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருத்து, நீ பார்க்குறதுக்கு என்ன இருக்குது, முருகா இறைவா நான் பார்த்ததெல்லாம் போது, இந்த வயசுக்கு ஏற்பட்ட அனுபவமே மிக பெருசுன்னு சொல்லும்போது முருகன் தோன்றுவார், மலை மீது ஏறி உட்காருவார், மரம் மீது ஏறி உட்காருவார். அந்த இடத்துல கேட்பார், பாட்டி பழம் சாப்பிட்றியான்னு கேட்பார். நான் தான் பறித்து போடுறேனே அப்படின்னு சொல்லுவார். சரின்னு சொல்லுவாள். பழம் விழுந்ததுக்கப்புறம் எடுத்து ஊதும்போது சுட்ட பழமா சுடாத பழமான்னு கேட்பா. அது என்னப்பா சுட்ட பழம், உனக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொன்னி, இப்போ இது கூட தெரியலையான்னு கேட்கும்பொழுது தன்னோட ஞான கண்ணை திறந்த முருகப்பெருமான் தான் கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறார். முருகா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படக்கூடிய சில விஷயத்தை பாப்பா. அப்போ நம்ம எல்லாம் தெரிஞ்சதுன்னு நினைக்கும்போது தெரியாதும் இந்த உலகத்தில் சின்ன விஷயம் கூட இருக்குது அப்படிங்கிறதை அவ்வை பிராட்டி அப்போதைக்கு தெரிந்து கொள்வாள். இந்த மாதிரி இன்றைய நடக்கக்கூடிய அனைத்து விஷயம் நமக்கு ஒரு பாடமாக அமையிறது. இதுதான் இப்படி தான் இதை கற்றுக்கலாம், இப்போ தெரிஞ்சுக்கலாங்கிறத இன்றைய தினத்தில் புரியும். சிம்மராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடும் பெருமாள் வழிபாடும் விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. கன்னிராசி நண்பர்களுக்கு யதார்த்தமாக சில விஷயங்கள்லாம் பேசுவீங்க, அனுகூல்யத்தை தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டுருக்கோம், புது வாய்ப்புகள் தேடி வரும். இசையமைப்பாளராக இருந்துட்டுருக்கோம், ப்ளேபேக் சின்னராக இருந்தால் ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறவங்க, பத்திரப்பதிவாளராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, ரோடு கான்ட்ராக்டராக இருந்துட்டுருக்கோம், அரசியலில் இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம்.
பழைய வண்டியை கொடுத்து புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. த்ரோட் சம்பந்தமாக, தைராய்டு சம்பந்தமான பிரச்சனை, வயிறு சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மூகாம்பி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு. துளாராசி நண்பர்களே, நிறையா நல்லது நடக்கும். ஆனால் கொஞ்சம் அலைச்சல்கள் இன்றைய தினத்தில் இருக்கும். சில நேரங்களில் பார்த்துட்டு நம்ம பேசுனதுக்கு ஐயோ லூஸ் ஸ்டாக் விட்டுடுமோ அப்படிங்கிற யோசனைகள் அப்பப்போ மனசில் வரும். சினிமாவில் கேமராமேனாக இருந்துட்டுருக்கிறவங்க, அதே சமயத்தில் ப்ரொடக்ஷன் லைனில், ஃபினான்ஸ் லைனில் இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரும். வீட்லேயே பார்த்திங்கன்னா வீட்டு மாடியில் தோட்டம் வச்சுட்டுருக்கிறவங்க, அதே சமயம் பெரிய தோட்டம் வச்சுட்டுருக்கேன் சார், நான் காய்கறி சம்மந்தமான விற்பனை, விவசாயம் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். புதுசாக வாகனம் வாங்குறது, டிராக்டர் வாங்குறது, வீட்டில் ஒரு புது பிராணி வர்றது, அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையிறது உங்களுக்கு ரொம்ப அற்புதமான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். திருமண பலன்களும் அதே சமயத்தில் எதிர்கால வாழ்க்கை திட்டங்களும் நிறைய எடுத்து போடுவீங்க இளைஞர்கள். நல்ல சூழ்நிலைகள் மாறி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசிக்கு அற்புதமான நாள். வேலைவாய்ப்பு சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சிடும். பேச்சுவார்த்தைகள் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கால் சம்பந்தமான, அதே சமயத்தில் கழுத்து சம்பந்தமான பிரச்சனை, முதுகு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கும். விருச்சிகராசி அன்பர்கள் சில விஷயத்தை எடுத்து சொல்வார். 4 பேர்லாம் முந்தி கேட்பா, இப்போ நான் பேசுகிறதே யாரும் கேட்குறதில்ல. அப்படி கிடையாது. நிறையா டயத்தில் நம்ம என்ன பேசணும்னு தெரியாமல் பேசும்போது அந்த பேசக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் வந்து அங்கே குறைஞ்சிடுத்து. வாட்ச் வாங்குறது, வீடு வாங்குறது, இடம் வாங்குறது போன்ற விஷயம் உங்களுக்கு அனுகூல்யமாக இருக்கும். விருச்சிகராசி அன்பர்கள் யாராவது கிஃப்ட் கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன். எல்லாரும் படுவா, நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக படுவேன். இன்றைய தினத்தில் வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு சொந்த பந்தங்களை கூட்டிகிட்டு போயிட்டு வரவேல். வீட்டுக்கு வந்த விருந்தாளியே ரொம்ப பார்த்து கவனித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். உங்கள் ஸ்கெடியூல் விட்டு அவள் ஸ்கெடியூலுக்கு மாறிடுவீங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களே, தனுசு ராசிக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. பல பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனையை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணிவிடுவீங்க. இருப்பினும் இன்றைய தினத்தில் பலவிதமான யோசனைகள் இருக்கும். பாரு, நம்ம பார்த்து வளர்த்து நம்ம சொல்லி கொடுத்தாலும் இன்றைக்கி இப்படி வந்துட்டுருக்காருன்னு யாராவது நீங்கள் மீட் பண்ணி வச்சா அவள் 2 பேர் பேசியிருப்பா, உங்கள் விட்டுடுவா. என்னடா இது சோதனையாக இருக்குது. இதே தான் எல்லாத்தையும் யார்ட்டையும் ஒரு நேர்மை இல்லையேன்னு ஒரு வருத்தப்படுவீங்க. அதே சமயத்தில் தொழிலுக்கு தேவையான பொருட்கள் வாங்கக்கூடிய தினமாக இருக்கும். கடன் சம்பந்தமான தொல்லை இருக்கிறவங்க பேசி தீர்த்து அதை சரி பண்ணி முதல்ல இந்த கடன் அடைச்சிடணும், எது முக்கியமான கடனோ அதை அடைச்சிடுவீங்க. ஃபினான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க கேஷியராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சின்ன கடைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த டீ கடை, அதே மாதிரி மளிகை கடை, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், இந்த மாதிரி ஒரு எதனும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருக்க தனுசு ராசி நண்பர்களுக்கு விசேஷமாக இருக்குது. ஒரே ஒரு முறை திருச்செந்தூர் வழிபாடு விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குரு வழிபாடு வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள். மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு மன திருப்தியை தரும். மகர ராசி நண்பர்களே, மகர ராசிக்கு இன்றைக்கி ரொம்ப நன்னா இருக்குது. என்ன சார் நன்னா இருக்குது? விரயங்கள், எஸ் விரயங்கள் இருக்கும். எப்போவுமே இந்த பொங்கலுக்கு முன்னாடி போகியில் சொல்லுவாங்க, கெட்டதெல்லாம் போய்டும் நல்லது அதுக்கப்புறம் வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி நடக்கிறதெல்லாம் நன்மைக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு விஷயம் செலவாச்சு, சரி நன்மைக்கு, ஏதோ ஆஸ்பத்திரி செலவாகிறதுக்கு அதுக்கு செலவு, இதுக்கு இது பரவாயில்ல அப்படின்னு வச்சுக்கோங்க. எது நடந்தாலும் நன்மைக்குன்னு எடுத்துட்டேன்னா நல்லது தான். இறைவனுக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு. வேலை வாய்ப்பு, அதே சமயத்தில் ஆன்சைட் சம்மந்தமான ஒரு பிரயாணம் உங்களுக்கு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களது நட்பு உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் லாப பிரயாணமாக அமையும். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அற்புதமான யோசனை உங்களுக்கு கைகூடி வரும். வழக்குகள் பிரச்சனை இருக்கிறவங்க அதுலேருந்து விடுபடுறதுக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்கிறவங்க இதுக்கு குரல் கொடுக்கலாமா அது குரல் கொடுக்கலாமாங்கிற ஒரு எண்ணம் வந்து வரும். சில டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பாலிடிக்ஸாக இதாங்கிற யோசனைகள் மனசில் வரும். நிறைய மன யோசனைகள் இன்றைய தினத்தில் கண்டிப்பாக இருந்து கொண்டிருக்கும். ஆனாலும் நன்மைக்கு தான். எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் வேல் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. கும்பராசி நண்பர்களே, கும்பராசிக்கு இன்றைய தினத்தில் லாபங்கள் உண்டு. நண்பர்கள் வகையில் நல்ல செய்திகள் உண்டு. பணவரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். முக்கியமான விஐபி, முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பேப்பர், ஸ்டேஷனரி சம்மந்தமாக, எஜுகேஷன் சம்மந்தமான சர்வீஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. பியூட்டிஷியனாக இருக்கா, சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறவங்க,
அதே சமயம் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களது நட்பு உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் யோசித்து செயல்படுத்துவதை நீங்கள் விட்டுறக்கூடாது. ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தனித்துவமே உங்களுடைய பேச்சு, செயல், முன்னேற்றங்கள் தான். சேல்ஸ் இருக்கவங்க இந்த மாதத்துக்குண்டான டார்கெட்லாம் அச்சீவ் பண்ணிவிடுவீங்க. பெரிய ஆச்சரியமாக இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஆரோக்கிய சம்பந்தமான விஷயங்களில் கவனம் தேவை. கும்பராசி என்பவர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு. மீனராசி நண்பர்களுக்கு பிரசித்தி பெற்ற சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு பரிச்சயமாகறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் எதுக்கு அப்படின்னா, நீங்கள் ஒரு பெரிய கோயிலுக்கு போகிறீங்க, அங்கே யாராவது ஒரு நபர் உங்களுக்கு தெரிஞ்சிடுவாங்க. அதே சமயத்தில் ஒரு விஷயத்தை சொல்லும்போது இது எங்கேயோ நமக்கு பார்த்த மாதிரி கேட்ட மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு நம்ம போன ஜென்மத்தில் இங்கே வந்திருப்போமோ, அந்த மாதிரி ஒரு யோசனைகள்லாம் இன்றைக்கி ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருக்குது. தொழிலில் நல்ல முன்னேற்றம், தொழில் சம்பந்தமான விஷயங்களில் பேச்சுவார்த்தை நடக்க லாபங்கள் கூடி வரக்கூடியதாக. முக்கியமான நபர்களை இன்றைய தினத்தில் சந்திக்கும் பொழுது இனி வரக்கூடிய நாட்களில் சில முக்கிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் பெருகும், முடிவுகளும் கிடைக்கும். இந்த தொழில் பண்ணணும் அப்படின்னு நினச்சா டக்குன்னு எடுத்து பண்ண ஆரம்பிச்சிருங்க, உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். அது இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருந்துகிட்ருக்கு. கடனுக்காக கடன் வாங்குறதை தவிர்த்துக்கிறது நல்லது. புது ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்குது. இன்றைய தினத்தில் ஏதேனும் புதுசாக எஜுகேஷன் சம்மந்தமாக அப்ளை பண்ணுறது, ஆன்லைன் சம்மந்தமான அப்ளை பண்ணுறது, ஆன்லைன் சம்மந்தமான கோர்ஸ்லாம் கற்றுக்கிறது பின்னாடி உங்களுக்கு தொழிலாக மாறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூட கண்டிப்பாக இருக்குது. மீனராசி அன்பர்கள் பட்ட இடத்துல போடும், சில நேரம் வீட்டில் சண்டை வரும், நீ பெருசா நான் பெருசாங்கிற விஷயங்கள்லாம் இருக்கும், கவனமாக இருக்கணும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சக்தி வழிபாடு, திரிசூல வழிபாடு, வெற்றி வழிபாடு. நன்றி, நமஸ்காரங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா.